ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கேட்ட வரத்தை உடனே தரும் உபாசனை தெய்வம் எது? நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து அருள் தரும் உபாசனை தெய்வம் எது? இந்த உபாசனை தெய்வ வழிபாடு எந்த நாளில் செய்ய வேண்டும் போன்ற விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்களுக்கு குரு கிரகத்தை வைத்தும் பெண்களுக்கு சுக்கிரன் கிரகத்தை வைத்தும் இந்த உபாசனை தெய்வம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற ராசிக்கு 11ஆம் இடம் எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசிக்கு உண்டான தெய்வம் தான் உபாசனா தெய்வம். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற ராசிக்கு 11ஆம் இடம் எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசிக்கு உண்டான தெய்வம் தான் உபாசனா தெய்வம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான தெய்வங்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு உண்டான தெய்வங்கள். மேஷம், பழனி திரு ஆவினன்குடி சன்னதியில் உள்ள மகாலட்சுமி தாயார், வழிபாடு செய்யும் நாள் செவ்வாய்க்கிழமை. ரிஷபம், ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவத்தினி தாயார் ராமநாத சுவாமி, வழிபாடு செய்யும் நாள் வெள்ளிக்கிழமை. மிதுனம், திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயார், வழிபாடு செய்யும் நாள் புதன்கிழமை. கடகம், அரக்கோணம் அருகில் நெமிலி என்ற ஊரில் பாலா திரிபுர சுந்தரி கோயில், வழிபாடு செய்யும் நாள் திங்கட்கிழமை. சிம்மம், திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் மேகநாத பெருமாள், வழிபாடு செய்யும் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கன்னி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, வழிபாடு செய்யும் நாள் புதன்கிழமை. துலாம், திருச்சி ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில், ரங்கநாதர் கோயில் இல்லைங்க, காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் அங்கே கேட்டிங்கன்னா தனியாக வேற ஒரு இடத்துல இருக்குதுங்க, வழிபாடு செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை. விருச்சிகம், கீழ்த்திருப்பதி அலர்மேல் மங்காபுரம் ஸ்ரீ அலமேல் மங்கை தாயார், வழிபாடு செய்யும் நாள் செவ்வாய்க்கிழமை. தனுசு, ஸ்ரீ வாராகி அன்னை அல்லது உத்தரகோச மங்கை, வழிபாடு செய்யும் நாள் வியாழக்கிழமை. மகரம், ஸ்ரீ ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம், வழிபாடு செய்யும் நாள் சனிக்கிழமை. கும்பம், குற்றாலநாதன் குற்றாலீஸ்வரம், வழிபாடு செய்யும் நாள் சனிக்கிழமை. மீனம், மதுரை மீனாட்சி, வழிபாடு செய்யும் நாள் வியாழக்கிழமை. இப்போ முதல்ல நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ராசி கட்டன்னு ஒன்று போட்டிருக்கோம், D1 சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் ராசி கட்டத்தில் குரு அல்லது வியாழன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் போட்டிருக்கோம். அது எந்த ராசின்னு பார்த்துக்கோங்க. அதிலிருந்து 1, 2ன்னு வலது பக்கமாக எண்ணிட்டு வந்தால் 11ஆவது வர கட்டம் எதுவோ அந்த ராசிக்குண்டான தெய்வம் தான் உங்கள் உபாசன தெய்வம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கிரன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் போட்டிருக்கோம். அது எந்த ராசின்னு பார்த்துக்கோங்க. அதிலிருந்து 1, 2ன்னு வலது பக்கமாக எண்ணிட்டு வந்தால் 11ஆவதாக வர கட்டம் எதுவோ அந்த ராசிக்குண்டான தெய்வம் தான் உங்கள் உபாசனா தெய்வம். ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போது பார்க்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகத்தில் குரு நின்ற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியிலிருந்து 1, 2, 3ன்னு எண்ணிட்டு வந்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. மிதுன ராசி இவருக்கு 11ஆவது இடமா வருது. அதனால் மிதுன ராசிக்கு உண்டான உபாசன தெய்வம் நாம் ஏற்கனவே சொன்னபடி திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி தாயார். அந்த சன்னதிக்கு 6 மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது மிதுன ராசிக்கு உண்டான புதன்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்துச்சுனாக்கா சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா கடக ராசியில் இருக்குது. இதிலேருந்து எண்ணிட்டு வந்தோம்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ரிஷபராசி 11ஆம் இடமா வருது. அதனால் ரிஷபராசிக்கு உண்டான ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி ராமநாத சுவாமிகளை ரிஷபராசிக்கு உண்டான வெள்ளிக்கிழமையில் போய் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். உபாசனா தெய்வ வழிபாடு செய்வதால் என்ன பலன், என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். உங்கள் நியாயமான கோரிக்கைகள் உடனே நிறைவேறும். உபாசன தெய்வ வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். இக்கட்டான நேரங்களில் உங்களை கை கொடுத்து தூக்கிவிடும் தெய்வம் இந்த உபாசனா தெய்வம். உங்களுக்கு கெடுதல் தீமை நினைக்கும் நபர்களை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கும் அல்லது அவர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துவிடும்.
ஏவல், கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட அனைத்து பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகும். செய்தொழில் சிறக்கும். பேர் புகழ் உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீராகும். உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் கதிரவனை கண்ட பனி போல விலகும். எனவே அனைவரும் இந்த காணொளியில் கூறியபடி உங்கள் உபாசனா தெய்வம் எது என்பதை தெரிந்து கொண்டு வழிபாடு செய்து பயன்பெற வேண்டுகிறோம். நன்றி. இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.